சினிமாஸ் ஓடிடி தளத்துக்கு வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என் இனிய இயக்குனர் அரவிந்த் சார் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மெயினாக இந்த ஓடிடி தளத்தை அவர் தான் சொன்னார், அன்பு செய்யன் சார் தான் உலக அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் இணையதள நிபுணர்களுக்கும் நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்தை வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அப்புறம் மேடையில் பேசும்போது முதல்ல பேசணும், ஏன்னா நாம் என்னென்ன நினைக்கணும் பேசணும்னு அது எல்லாருமே பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு காட்டிட்டாரு, தான் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஓடிடி தளத்தை அப்படியே பிரித்து மேஞ்சி இப்படியே அறிவார்த்தமாக பேசுனது அருண்காந்த். நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியல, நிறைய என்ன ஓடிடியில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவ்வளோ விஷயத்தையும் அவர் அவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, பாவம் இவர் சொன்னார், உங்கள் முகத்துலலாம் தெரியுது நாம் எப்படி வெற்றி அடைய போகிறோன்னு. அவர் பார்த்தாரு, எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயோ வீட்டுக்கு போகணுமே, பஸ் இருக்குமா, பஸ் இருக்கா, அங்கே சாப்பாடு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதனால் இந்த ஓடிடி தளம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும். ஏன்னா இப்போ இவங்க பேசியிருக்கிறது இவங்களுடைய இது ஒரு பிரச்சாரத்தோட முடியாம கடைசி வரைக்கும் இவங்க இப்படி இருக்கணும். யாரோ ஒரு பெரிய படம் வந்துச்சு, ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சு, பெரிய தயாரிப்பாளர்கள் படம் வந்துச்சு, உடனே மாறிடுறாங்க. முதல்ல ஒவ்வொரு ஓட்டித்தளம் ஆரம்பிக்கும் போதும் இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. சிறுபட முதலீட்டாளர், சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக தானே ஆரம்பிச்சது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஆனால் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெரிய வேலை, பெரிய இதுன்னும் போது மாற ஆரம்பிச்சு எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு 5-6 ஓடிடி தளங்கள் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம கிட்ட இருக்காங்க, கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கிட்டே இருக்கும். சிறுபடத்தை மட்டும்தான் வாங்குவேன், பெரிய படம் வந்தால் கூட வாங்க மாட்டேன் என்று இந்த பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்ட இதை ஃபாலோ பண்ணணும். கடைசிக்கு அப்படியே இருக்கணும் அன்பு செய்தினவர்கள். அதுக்காக நான் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு 4-5 படம் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் வாரம் ஒரு படம் தான் பார்ப்பீங்க. டெய்லி ஒரு படம் பார்த்தா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் பொழப்பை நீங்கள் நடத்த முடியாது, படம் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால பார்க்க முடியும். மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 2 படம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கட்டுறீங்க, 4 ஆப்பு கட்டுறீங்க, அதுவே 1000 ரூபாய் ஆயிடுது. ஸோ லாஜிக்கில் பார்த்தா அந்த 1000 ரூபாய் டிவைடட் பை 4 ஃபிலிம்ஸ் போடுங்க. ஒரு படத்துக்கே நீங்கள் 250 ரூபாய் கட்டுறீங்க, சினிமா போடுறதை விட ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும், அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா மக்கள்லாம் இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் அந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எந்த ஓடிடியும் ஐயோ இந்த மக்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது, மக்கள் அப்படியே அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் காசு கட்டிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் அன்புச்செல்வன் சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிடி லான்ச் பண்ணோன்னு. ஸோ நான் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் மாதம் மக்கள்கிட்டேருந்து இந்த சந்தா பேரில் காசை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா இருந்தால் நான் பண்ணித்தர மாட்டேன் சார். பேப்பர் மூவி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கட்டணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கட்டுற ஓடிடி எல்லாம் நீங்கள் பார்க்காத படத்துக்கெல்லாம் லாஜிக்கலாக கட்டிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தோசை ஒரு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பீஸா வேறு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, அதுக்கு காசு கட்டுறீங்க. இப்போ நீங்கள் கட்டுற காசெல்லாம் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ போய் தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனால் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு சப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க இருக்குன்னு சொன்னால் எந்த ரெஸ்டாரண்ட்டாவது பண்ணுவாங்களா? எவனாவது பண்ண, எந்த லூஸாவது அது பண்ணுமா? அந்த லூஸ் தான் ப்ரொடியூசர், அதுதான் ஓடி. இப்போ நீங்கள் மக்கள் கட்டுற காசை ஃபுல்லாக அவங்க கொண்டு போய் அஜித், விஜய், ரஜினி, சூர்யா, சிவகார்த்திக் இந்த மாதிரி பெரிய படத்துக்கே கொடுத்துட்டு, ஆனால் எவ்வளோ பணம் வேணால் பார்த்துக்கோங்க, மற்ற ப்ரொடியூசர்லாம் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுங்க. இப்போ மற்ற ஸ்மால் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்களோட படத்தை இந்த ரெவென்யூ ஷேருக்கு கொடுக்கலன்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய ஓடிடியில் வெறும் 4 படம் தான் இருக்கும். அந்த 4 படத்துக்கு நீங்க 400 ரூபாய் கட்டுவீங்களா மாசம்? கட்ட மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய படங்கள் தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பெரிய படத்துக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறதே இந்த சின்ன படங்கள்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான்.
இப்போ இந்த சின்ன ப்ரொடியூசர்லாம் அந்த ரெவன்யூ ஷேருக்கு இந்த மாசம் சந்தா கட்டுற ஆப்புக்கு படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ₹2.80 செலவு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆடு போடணும். கூகுள் ஆட் இன்னைக்கு ஒரு கிளிக்குக்கே ₹4. 100 பேர் கிளிக் பண்ணா ஒருத்தன் பார்ப்பான். ஸோ ₹400 செலவு பண்ணி ₹2.80 சம்பாதிக்கிற எந்தாவது ஒரு லூஸை நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அது பேர் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அந்த தவறு இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற ஒரு ஓடிடிக்கு இனிமேல் படம் கொடுக்கக்கூடாது. எந்த ப்ரொடியூசர் கொடுக்கக்கூடாது. நீங்க கொடுக்கலன்னா 4 படத்தை வச்சுக்கிட்டு அவன் மாசம் மக்கள்கிட்டையும் காசு கேட்க முடியாது. பெரிய படத்தை அவனாலே வாங்க முடியாது. இன்னொன்று எது தெரியுமா? இந்த பேப்பர் மூவிங்கிற கான்செப்ட்ல இந்த பெரிய படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா எந்த பெரிய படமும் ஓடாது. ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த சின்ன படம் எடுக்காதீங்க லாஸ் ஆயிடுவீங்கன்னு. இப்போ ஒரு 100 சின்ன படம் எடுக்கிறாங்கன்னா அதுல 90 லாஸ் ஆகுதுன்னா 10 பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் 2 படம் தான் ஓடுது, 8 லாஸ் ஆகுது. ஆவரேஜ் சேம் தான். பெரிய படமும் ஈக்குவலா தான் லாஸ் ஆகுது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் பேப்பர் மூவிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க ஓடிடி பண்றதா இருந்தா நான் டெவலப் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவரும் அதே ஐடியால இருக்கேன். அதுதான் வேணும், இந்த மாசம் சந்தா கட்டுறது வேணாம். ஸோ இப்போ நீங்க ₹100 கட்டி பார்த்தா அந்த ₹100 ப்ரொடியூசருக்கு போகணும். அதையும் தாண்டி எவ்வளவு சேல் ஆகுதுங்கிறது ப்ரொடியூசருக்கு தெரியணும். எந்த ஓடிடியுமே இன்ஸ்டன்ட் ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங் கொடுக்கறதே கிடையாது. இப்போ நீங்க வாட்ச் நவுன்னு கிளிக் பண்ணி பே பண்ணி அந்த கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மில்லி செகண்டே ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு படம் பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு சேல் நடந்திருக்கு, இப்படி ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகணும். இல்லை 4 நாள் கழிச்சு தான் என் டேஷ்போர்டை அப்டேட் பண்ணுவேன். எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னே சொல்ல மாட்டேன். அப்புறம் மாசம் இதுதான் ரெக்கார்டு வச்சுக்க. உன்னோட டோட்டல் இன்கம் ₹36.50. இந்த மாதிரி ஒரு போகஸ் சிஸ்டம் இருக்கும்போது அப்படி ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இல்லை அந்த சிஸ்டமை நம்மளே உருவாக்கணும். இப்படி யோசிச்சு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ல இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணேன். இப்போ என்னோட படத்தை நான் என்னோட போட்டுக்கிறேன். அந்த மாதிரி இப்போ சார் இப்போ அவரோட படங்கள்லாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அளவுக்கு நம்மளால பெருசாக பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவர் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான். அதனால நான் பண்ணதை அப்படியே அவருக்கும் பண்ணி தரேன். அதே மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கலாம். என்ன தப்பு? இப்போ உங்க படத்தை தேட்டர்ல நீங்க தானே போடுறீங்க. உங்க படம் பார்த்தா தானே உங்களுக்கு காசு வரும். இப்போ உங்க படம் பார்த்தா இவருக்கு காசு வந்தா அது என்ன லாஜிக்கு? அதுதான் ஓடிடி. இப்போ மக்கள் காசு கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரெவன்யூ ஷேர்ல கொடுக்குற சின்ன படங்களை, அதுவும் 10 100 படத்துல ஏதோ ஒன்று தான் வாங்குறான். அந்த ஒருத்தர் கொடுக்கறதுனால தான் இப்போ லாஜிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் நிறைய படம் வரதில்லை. இப்போ சின்ன படங்கள்ல அடிக்கடி படங்கள் முன்னாடி மாதிரி வரதில்லை. ஏன்னா ப்ரொடியூசர் கொடுக்கறது நிறுத்திட்டான். ஏன்னா ப்ரொடியூசர் ஏமாறுறான்னு அவனுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சு போச்சு. இப்போ படங்கள் அதில் வரது கம்மியாயிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புது படமே போறதில்ல, நான் எதுக்கு ஆப் வச்சுக்கணும்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேப்பர் மூவிக்கு அவங்களே வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்னா நம்ம அந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். அந்த ரேஸையும் தாண்டி இப்போ இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்துக்கு காசு கட்ட போறீங்க. இல்லை நான் அந்த ஆப்ல தான் பார்ப்பேன், அந்த ஆப்ல எந்த படம் இருக்கோ பார்ப்பேன் அப்படின்னு யாருமே பார்க்கறது இல்லை. உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை தானே பார்க்க போறீங்க. இந்த ஃபுல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த ஆப்ல ஓடுனா என்ன படம் தானே அது. இப்போ இந்த அக்காலின்னு ஒரு படம், அது ஃபுல் ஸ்கிரீன் போனதுக்கப்புறம் அது ஆர்கே சினிமாஸில் ஓடினா என்ன, நெட்ஃப்ளிக்ஸில் ஓடினா என்ன? இல்லை நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் படம் பார்ப்பேன் அப்படின்னா என்ன லாஜிக்குன்னு புரியல. ஸோ அதனால நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுங்க. அப்போ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்கள் மந்த்லி பில்லு வெறும் ₹100 200 இருக்கும். 4 படம் பார்த்தீங்கன்னா ₹400 தான் இருக்கும். இதுவே நீங்கள் 4 ஆப்பை வச்சுக்கிட்டு ₹1000 செலவு பண்ணிட்டு வாரம் ஒரு படம் பார்க்கறதுக்கு லாஜிக்கலாக பார்த்தா நீங்கள் ₹250 ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறீங்க. அது மொத்தமும் கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற குட்டி அந்த பவன் இந்த பவன் இந்த சாகர் அவங்களெல்லாம் ஃப்ரீயாக ரெஸ்டாரண்ட்ல சப்ளை பண்ண சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க, சார் நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு ₹100 கட்டிட்டேன், நான் எந்த பொருளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது பொருள் வைப்பாங்களா? அது ஏன் அந்த ப்ரொடியூசர் மட்டும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும்? சரி நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், யாராவது டிஸ்பிளே பண்ணால் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஆனால் யாராவது பே பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியணும் அவங்க என் ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கான், என்னோட ஷேர் என்னன்னு எனக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங், வீக்லி பேமெண்ட், இது எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கணும். இந்த எஜுகேஷன் முதல்ல ப்ரொடியூசருக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை தான் நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை இப்போ ஆர்கே சினிமாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் யார் வேணால் உருவாக்கலாம். உருவாக்க முடியாதவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உருவாக்க முடிச்சா நீங்களும் உருவாக்குங்க, தப்பு இல்லை. யாரையும் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ஓடிடியை உருவாக்குறது ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. இது நான் பண்ணும்போது தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு தானே இவ்வளோ பேர் பில்டப் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு கோல்டு மைனே கிடையாது. இப்போ மார்க்கெட்டிங்னு ஒன்று எல்லாம், நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க,
ஆரம்பிச்ச இனாகிரேஷன் பண்ணி 3 நாள் எனக்கு சம்பாதிச்சிடணும், போட்ட காசுலாம் வந்துடணும்னு எதிர்பார்க்கறது தான் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ். இப்போ படம் ரிலீஸ் பண்ணால் 7 நாள் அந்த சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறது என்ன மென்டாலிட்டின்னு தெரியல. மார்க்கெட்டிங்னு ஒன்று முக்கியம், அது எவ்ரிடே நீங்கள் செய்யணும். நீங்கள் மார்க்கெட்டிங் செய்ய நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் இன்கம் வருது நின்றும். அது எல்லா பிஸ்னஸ்க்கும் சமம், சினிமா மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கணும்? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் நிஜமாவே சம்பாதிக்கணும்னு நினச்சாருன்னா அந்த ப்ராஜெக்ட் அவர் டெய்லி மார்க்கெட் பண்ணணும், டெய்லி நிறைய பேர் பார்க்க வைக்கணும். பார்க்காதவங்களுக்கு அது புது படம் தான். இதை படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆச்சுப்பா, 1 மாதம் ஆச்சுப்பா, இனிமேல் அந்த படத்தை யாருப்பா பார்க்கல கிடையாது. ஏன் புதுசாக ஒரு பிறந்து வரப்போகிறது இல்லையா, 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஆகி காலேஜ் போக போகிறது இல்லையா, அவன் இந்த படம் பார்க்காம இருக்க போகிறது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த படத்தை அவன் பார்க்க போகிறது இல்லையா. பார்க்கலன்னா அது புது படம் தான். ஸோ அதனால படம் பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ள போறீங்க, உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பிடிக்கலன்னா அடுத்த பெயிண்டிங் பாருங்க. நீங்க பார்க்க தான் காசு கட்டுறீங்களே தவிர அதை வாங்க காசு கட்டல. ஸோ சினிமாங்கிறது ஒரு ஆர்ட். ஒவ்வொருத்தருக்கு இப்போ A25 உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் தனியாக தயாரிக்க முடியாது. A24 உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்கும், C25 உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்காது. நான் யாருக்காக தயாரிப்பேன்? ஒவ்வொருத்தருக்காக எனக்கு 2000 வருஷம் நான் போட முடியும், 1 வருஷம் தான் தயாரிக்க முடியும், அது டேரக்டரோட வருஷம் தான் தயாரிக்க முடியும். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொன்னா காமனா ஒன்று சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கதை என்ன அப்படி காமனா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை பிடிக்கும். உங்களுக்கு ஒரு கதை பிடிச்சதுன்னா அது கோஇன்சிடென்ஸ், பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச கதையை பாருங்க. அதுல இந்த படம் சரி, இந்த படம் கேவலமா இருக்கு, இந்த படம் நல்லா இல்லை, ஓகே, அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் பார்த்த படத்தை தான் போய் பார்ப்பேன்னு யாரும் சொல்ல முடியாது. பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க பார்க்க வரீங்க, அதனால தான் சினிமாவை டார்க் ரூம்ல காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குன்னா அது கோஇன்சிடென்ஸ். அதனால படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு தோணும், இன்னொருத்தருக்கு நல்லா இல்லைன்னு தோணும். இப்போ நீங்க நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? உங்க வீட்டில் வந்து அடிப்பாங்கிற பயம் இருக்குல்ல. ஆனா நீங்க போடலாம், தப்பு இல்லை. பட் நீங்க போடுறது இல்லை. அது சினிமா ஈஸி டார்கெட். ப்ரொடியூசர் இஸ் ஈஸி டார்கெட். அவங்க மட்டும் எல்லாத்துக்கும் இல்லை. நீங்க பேங்க் போறீங்க, ஒரு மேனேஜர் வேலை செய்யல, டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? டூத் பேஸ்ட் வாங்குறீங்க, அந்த டூத் பேஸ்ட்ல எவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னு தெரியல, டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சதை செய்யுங்க, அவ்வளோதான். ஸோ அவர் சொன்ன மாதிரி யாரையும் குறை சொல்லாதீங்க. ஸோ பேப்பர் மூவி 100 ரூபா கட்டி இந்த படம் பாருங்க. ஏன்னா 100 ரூபா கட்டி இந்த படம் பார்த்தாலும் இந்த ப்ரொடியூசர் காசு போகும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நீங்க யூஸ் பண்ற பொருளுக்கு காசு கொடுங்க. யூஸ் பண்ணாத பொருளுக்குலாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அன்சப்ஸ்கிரைபுங்கிற பட்டன் அமுக்குங்க. இந்த பெரிய ஓடிடி எல்லாம் தானா கீழே வந்துடும். சின்ன படங்கள்லாம் அதை ஃப்ரீயா கொடுக்கறத நிறுத்தினீங்கன்னா அவங்க பெரிய படங்கள் 3 படங்களை வச்சுக்கிட்டு அவங்களால ஓடிடி நடத்தவே முடியாது. நடத்த முடியலன்னா இந்த பெரிய ப்ரொடியூசருக்கு அவங்களே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். இப்போ 80% ஆஃப் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அவங்க படத்தை ஃப்ரீயா கொடுத்துக்கிறத நிறுத்தினாலே போதும். இன்னைக்கு பெரிய படமும் சின்ன படமும் ஒரே படம் தான். 100 ரூபாய் கட்டி பார்க்கணும். அப்ப தெரியும் நிஜமான சேல்ஸ் ரெக்கார்டு யாருக்கு எவ்வளோ, 100 கோடி நிஜமாவே கரெக்ட் ஆகுது இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆண்ட்ராய்டு எதுல வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல நியூ யூசர் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்க ஊர் பேர் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. rkcinemas.net வெப்சைட் போனீங்கன்னா ரீசார்ஜ்னு ஒரு பட்டன் இருக்கும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரீசார்ஜ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்க இமெயில் ஐடி போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பே பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும். 100 ரூபாய்னா 100 பாயிண்ட் மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். 3 நாள் ஒரு படம் நீங்க வாட்ச் நவ் அப்படின்னு கொடுத்ததுலேருந்து 3 நாள் வேலிடிட்டி இருக்கு. 3 நாள்ல படத்தை பார்த்து முடியும். அதுவே ரொம்ப ஜாஸ்தி. லாஜிக்ல பார்த்தா தியேட்டர்ல வந்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு போயிட்டு நான் நாளைக்கு திருப்பி வந்து மீதி பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டாங்க. பட் என்ன பண்றது, அப்படி ஒரு சிஸ்டம் தான் இந்த ஓடிடி. ஓட்டி பாருங்க. நன்றி, வணக்கம்.